5 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதாவது இன்றிலிருந்து அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சிறப்பு அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கின்றார். அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படும், முழுமையாக நிறுத்தப்படுமா என்று சொல்லி கணக்க கேள்விகள் இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்னதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். அவரால் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த அறிக்கை தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு சொல்லி ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று வச்சுக்கிறார், தனக்கென்று சொந்தமாக உருவாக்கி வச்சுக்கிறார். அதனுடைய பேர் தான் ட்ரூத் சோஷியல். அப்போ அதில் தான் தகவல்களை வெளியிடுவார். பொதுவாக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடக்குள்ள இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது தானே, ரெண்டையும் கலந்த மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்கும். ஏதாவது இனியில முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அதை கேபிட்டல் லெட்டர்ஸில் பெரிய எழுத்தில் போடுவார். ஆனால் இந்த ஒரு அறிக்கை முழுக்க முழுக்க கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்றதால். ஏன்னு சொன்னால் இந்த டைமில் யாருக்கு அவசரமாக யுத்த நிறுத்தம் தேவைப்படுது என்று ஆராய்ஞ்சு பார்த்தா யாருக்கு தேவைப்படுது? ஈரானுக்கு யுத்த நிறுத்தம் தேவைப்படவே இல்லை. எங்களுக்கு யுத்த நிறுத்தம் தேவையில்லை, நாங்கள் சண்டைக்கு தயாராகத்தான் இருக்கிறோம், நாங்கள் ஹோமுஸ் நீரிணையை பூட்டித்தான் வச்சிருப்போம் என்று சொல்லி ஏற்கனவே ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டி கொண்டிருக்குது. இப்போ அவசரமாக யுத்த நிறுத்தம் தேவைப்படுறது கட்டாயம் அமெரிக்காவுக்கு தான். இஸ்ரேலுக்கு தேவைப்படுதா இல்லையான்னு தெரியல, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அதை விட மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு, குவைத், கட்டார், பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகளுக்கு கட்டாயம் யுத்த நிறுத்தம் தேவைப்படுது. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தால் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் தான். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த யுத்த நிறுத்தம் யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். இது இஸ்ரேலுக்கு ஒரு துக்கமான செய்தியாகும் என்று சொல்லி நான் சொல்லல, ஆங்கில ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. சரி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிக்கையில் என்னதான் சொல்லியிருக்காருன்றதை அதில் ஒரு சில வரிகளை நான் வாய்ச்சி காட்டுறேன். கடந்த 2 நாட்களில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள், அமெரிக்காவும் ஈரானும் மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் எங்கள் பகைமைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன் என்று சொல்லி இதில் போட்டிருக்கிறார். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், கடந்த 2 நாட்களாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் போய் கொண்டிருந்தது. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சில நாடுகள் கடுமையான முயற்சிகள் எடுக்கின்றன, ஈரானையும் அமெரிக்காவையும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரத்துக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகள் கடும் முயற்சி எடுக்கின்றன. அதுக்கு ஈரான் 3 நிபந்தனைகள் விதிச்சிருக்கு என்று சொல்லி நேற்று போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன். உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் நடந்திருக்குது திரைமறைவில். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். இதுல ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்கிறார், கண்ட்ரி ஆஃப் ஈரான் என்று சொல்லி போட்டிருக்கார். அதாவது ஈரானை ஒரு நாடு என்று சொல்லி அவர் மதிக்கிறார். இப்பதான் மதிக்கிறார். இதுக்கு முதல் வெளியிடுற அறிக்கையில டெரர் ரெஜிம் என்று சொல்லி போடுவார், பயங்கரவாத அரசு என்று தான் போடுவார். ஈரான் என்று அப்படியே நேர போட மாட்டார், கண்ட்ரி என்று போட மாட்டார். இப்போதான் கண்ட்ரி ஆஃப் ஈரான் என்று சொல்லி போட்டிருக்கார். எனவே எங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஆள் மதியுங்க, ஒரு ஆள் முக்கியத்துவம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் மூலம் கொண்டு வாங்க. இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், இந்த பேச்சுவார்த்தைகள் ஆழமாகவும் விரிவாகவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன என்று சொல்லி இதை சொல்லியிருக்கிறார். கடந்த 2 நாள் பேச்சுவார்த்தை. எனவே அடுத்து வரும் 5 நாட்களும் முழுக்க பேச்சுவார்த்தை தான் நடக்கும். அதுவும் சரியான முறையில் நடந்து நல்ல முறையில் நடந்து முடிஞ்சால் நிரந்தரமான சமாதானம் பெறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னால், மிக மிக முக்கியமான கேள்வி என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தம், இந்த தாக்குதல் நிறுத்தம் முழுமையாகவா அல்லது பகுதி அளவிலையா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்று ட்ரம்ப் 2 இடங்களை குறிப்பிட்டிருக்காரு. இதுல அதாவது ஈரானுக்கு சொந்தமான மின்சார வலை அமைப்பு, மற்றது எனர்ஜி செக்டர், அதாவது எரிபொருள் உற்பத்தி மையங்கள். இந்த 2 இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அதாவது ராணுவ இலக்குகளை தாக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமாக மோதல்களை கைவிடுகிறோம் என்று சொல்லி ஒரு வசனம் இதில் இல்லை. எனவே இந்த 2 இடங்கள் மேலிருந்தான் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏனைய இடங்களில் தாக்குதல் தொடருமா, அமெரிக்கா தொடர்ந்து தாக்குமான்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். 2வது அறிக்கையில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சில வேளைகளில் இராணுவ இலக்குகளும் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரேடியாக அப்படியே மோதலை கைவிட்டு இந்த யுத்தத்திலேருந்து வெளியில் போனால் காணும் என்று சொல்லி இதுதான் இப்போ அமெரிக்காவினுடைய நிலப்பாடு. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் இதை சுட்டி காட்டாத ஆட்களே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள், எதிர்கட்சிகள், அரசியல் ஆய்வாளர்கள், இராணுவ ஆய்வாளர்கள் என்று சொல்லி எல்லாருமே சொல்லியாச்சு.
சொல்லியாச்சு. அமெரிக்காவுக்கு இது தேவையில்லாத வேலை, இந்த யுத்தத்தில் வந்து வெல்ல முடியாது, இது மிகவும் தோல்வி அடைந்த ஒரு யுத்தம் என்று சொல்லி ஏற்கனவே போதும் என்ற அளவுக்கு சொல்லியாச்சு. இப்பதான் அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன். எனவே அடுத்து வரும் 5 நாட்களுக்கு எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். மிக முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸ், மத்திய கிழக்கு நாடுகள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு சம்பந்தமாக இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு என்ன, இது அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா, இது அவர்களுக்கு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்னன்னு தெரியல. அவர்களுடைய ரியாக்ஷன் எதுவும் இதுவரைக்கும் வெளியாக இல்லை. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு, இந்த ஒரு முடிவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு என்ன காரணம்? முழுக்க ஈரானினுடைய பலம் தான் காரணம். ஈரான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பலமாக இருக்குது. ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவோம், எதிர் தாக்குதல்கள் நடத்துவோம், இந்த இடத்தை தாக்க போறோம் என்று முன்கூட்டியே சொல்லி போட்டு அந்த இடத்தை தாக்குற வல்லமை வந்து ஈரானுக்கு இருக்குது. நாங்கள் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்தான், கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலை இலக்கு வைத்து முன் எப்போதும் இல்லாதவாறு, அதாவது இதோட இஸ்ரேல் கதையை முடிக்கிறோம் அந்த ஒரு மனநிலையில், அந்த ஒரு உத்வேகத்தோட கடந்த 24 மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இருந்தது. மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்ததாக சொல்லப்படுது. அதை வந்து இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறையாலேயே தடுக்க முடியாமல் போயிருக்கு சில தாக்குதல்கள் என்று சொல்லி ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்தான். எனவே இப்படியான பின்னணியில் வந்து இந்த பேச்சுவார்த்தை வருது என்று சொன்னால் அது ஈரானினுடைய பலத்தை தான் குறிக்குது. ஈரான் வந்து ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி அங்கோடு நசுக்கப்படவோ ஒடுக்கப்படவோ ஈரானினுடைய ஆற்றல் குறைக்கப்படவோ இல்லை. அவர்கள் இப்பவும் பலமாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கான அத்திவாரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். எனவே அடுத்து வரும் 5 நாட்களில் என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ சமாதானத்தை அறிவிச்சிருக்கிறது வந்து அமெரிக்கா. இஸ்ரேலை பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் சொல்லல, ஒரு வார்த்தை மூச்சு பேச்சு ஒன்றுமே சொல்லல. எனவே இஸ்ரேல் என்ன முடிவெடுக்க போகிறது, அவர்கள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபடுவார்களா என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிக்கை வெளிவந்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து 7% குறைஞ்சிருக்குது. இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரல் மசகு எண்ணெயினுடைய விலை வந்து $114 அமெரிக்க டாலர்ஸாக இருந்தது. காலமே இந்த அறிக்கை வந்த உடனே வந்து $99 வந்துட்டுது. இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள இப்போ கடைசியாக செக் பண்ணும்போது $99 இருக்குது. பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது அது இன்னும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு அறிக்கையில, அந்த அறிக்கையில வந்து சமாதானம் என்ற அந்த சொல் இருந்ததன் காரணமாக உடனடியாக சர்வதேச சந்தையில இப்படி எண்ணெயினுடைய விலை வந்து குறையுது என்று சொன்னா நிரந்தரமான சமாதானம் வந்தா எப்படி இருக்கும், இந்த உலகமே நல்லா இருக்கும். அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களாம் சிந்திக்கணும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடுறீங்கள், பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லா நடக்குது, சூப்பராக நடக்குதுன்னு சொல்கிறீங்கள், தட்ஸ் ஃபைன். பேசி கொண்டிருக்கும் போதே கொண்டு போட மாட்டீங்க தானே? ஏன்னா இப்படியான ஒரு கேள்வியை வந்து கேட்டு வைக்க வேண்டியிருக்குது. இதுக்கு முதலும் அதுதான் நடந்தது. ஈரான் அதைத்தான் சொல்லுது, பேச்சுவார்த்தையை கூப்பிடுறீங்கள், நல்லா கதைக்கிறீங்கள், கதைச்சு கொண்டிருக்கும் போதே தலையில் வந்து குண்டை போடுறீங்கள், இது என்ன இது? எனவே இந்த 5 நாள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு நீங்கள் ஹோர்முஸ் நீரிணையை நைஸாக திறவுங்க, நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் காய்ச்சி போட்டு பேந்து கொண்டு போயிட்டு முதுகில் குத்துற மாதிரி கொண்டு போயிட்டு குண்டை போடக்கூடாதுன்றதான் எங்கள் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.